Hello everyone, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல Snapchatல கண்டென்ட் போஸ்ட் பண்ணி எப்படி earn பண்றதுன்னு டீடைலா பார்க்கலாம். இதுல என்னெல்லாம் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கு and Snapchatல மானிடைசேஷன் ப்ரோகிராமுக்கு எப்படி குவாலிஃபை பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. வெல்கம் டு DYT Info. நான் சுபா. Snapchat monetization என்ன? சிம்பிளா சொல்லணும்னா நீங்க ஸ்பாட்லைட்ல கண்டென்ட் ஜெனரேட் பண்ணும்போது Snapchatல ஆட்ஸ் காமிக்கும். அந்த ஆடை வியூவர்ஸ் பார்க்கறதுனால ஆட்ஸ் ஜெனரேட் ஆகும். இதுக்கு நீங்க உங்க கண்டென்ட்டை Snapchatல எங்கேஜிங்கா வச்சுக்கிட்டாலே போதும். இதுல நீங்க earn பண்ணலாம். நெக்ஸ்ட் இதோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்த்தோம்னா உங்களோட அக்கவுண்ட் பப்ளிக்கா இருக்கணும். மினிமம் 50,000 ஃபாலோவர்ஸ் இருக்கணும். லாஸ்ட் 28 டேஸ்ல 10 மில்லியன் ஸ்னாப் வியூஸ் ஆர் 1 மில்லியன் ஸ்பாட்லைட் வியூஸ் ஆர் 12,000 வாட்ச் ஹவர்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். லாஸ்ட் 28 டேஸ்ல அட்லீஸ்ட் 25 டைம்ஸ் ஸ்பாட்லைட் ஆர் ஸ்டோரிஸ் போஸ்ட் பண்ணணும் அண்ட் அட்லீஸ்ட் 10 டேஸ் ஆவது நீங்க போஸ்ட் பண்ணணும். இப்போ எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்த்தோம்னா நீங்க 18+ இயரா இருக்கணும். ஒரிஜினலா அட்வர்டைசர் ஃப்ரெண்ட்லி கண்டென்ட்டா கிரியேட் பண்ணிருக்கணும். Snapchat கம்யூனிட்டி கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணியிருக்கணும். உங்கள் கண்ட்ரி எலிஜிபிளாக இருக்கணும் அண்டு மானிடைசேஷன் பாலிசி நீங்கள் அக்செப்ட் பண்ணியிருக்கணும். ஸோ உங்ககிட்ட 50K ஃபாலோவர்ஸில் 10 மில்லியன் வியூஸும் இல்லை அண்டு பப்ளிக் போஸ்டிங் ஹேபிட்டும் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ Snapchat உங்களுக்கு எப்படி பே பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். உங்களோட அக்கௌண்ட்டு பப்ளிக் அக்கௌண்ட்டாக இருந்தால் நீங்கள் போடுற கண்டென்ட்டில் Snapchat ஆட்ஸ் பிளேஸ் பண்ணுவாங்க அண்டு வியூவர்ஸ் அந்த ஆட்ஸில் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ அந்த பேசிஸில் உங்களுக்கு இன்கம் ஷேர் பண்ணுவாங்க. ஸ்பாட்லைட்டில் earn பண்ணுற வீடியோஸ் அட்லீஸ்ட் 1 மினிட் லாங்காக இருக்கணும். மினிமம் $100 ரீச் ஆனதும் நீங்கள் கேஷ் அவுட் பண்ணிக்கலாம் அண்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பேமெண்ட்டை மேனேஜ் பண்ண Snapchatலேயே ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ எலிஜிபிலிட்டி பற்றி பார்த்தாச்சு. இப்போ Snapchatல எப்படி க்ரோ ஆகுறதுன்னு பார்க்கலாம். லாங் மீனிங்ஃபுல் ஸ்டோரிஸ் அண்ட் ஸ்பாட்லைட் கிரியேட் பண்ணுங்க. ஸ்னாப்ல பிரைட் கலர்ஸ், மோஷன்ஸ் அண்ட் கேப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா ஆடியன்ஸ் ஃபர்ஸ்ட் 3 செகண்ட்லேயே ஹுக் ஆகணும். ஸ்பாட்லைட் வீடியோ மினிமம் 1 மினிட் இருந்தால் அது ரெவென்யூக்கு எலிஜிபிள் ஆகும். ரியலா இருங்க. ஸ்டோரிஸ் ரிப்ளைக்கு நீங்க ரிப்ளை பண்ணுங்க அண்ட் ரெகுலரா போஸ்ட் பண்ணுங்க. ஸோ இது ஓவர் நைட் சக்ஸஸ் இல்லை. 50K ஃபாலோவர்ஸை பில்ட் பண்ண கன்சிஸ்டண்ட்டாக நம்ம கண்டென்ட் போஸ்ட் பண்ணணும். ஸோ நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. உங்கள் ஸ்பாட்லைட் வீடியோஸை Instagram ரீல்ஸு, யூடியூப் ஷார்ட்ஸில் கிராஸ் போஸ்ட் பண்ணுங்க. இதுதான் Snapchat மானிடைசேஷனுக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, bye.